எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னத்தை தேடி போனாலும், கழுதையை தேடி போயிருக்கீங்களோ, வீட்டை தேடி வந்திருக்கீங்களோ, அல்லாட்டில் பொருளை தேடி வந்திருக்கீங்களோ, வேலையை தேடி வந்திருக்கீங்களோ, அல்லாட்டில் வேற ஏதாவது ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறீங்களோ, நீங்கள் எதை தேடி வந்தாலும் கர்த்தருக்கு உங்களை குறித்த ஒரு எதிர்கால ஒரு நோக்கம் உண்டு. நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று விசேஷித்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னும் உன்னை குறித்ததான ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகனே, உன்னை குறித்ததான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்கிறான், கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும் மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுவேனா. ஹல்லேலூயா. அதிசயங்களை எல்லாம் தியானித்து பாடுவேன், எல்லாம் பேசுவேன். அப்ப யார்கிட்ட பேசுறோம்? யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். உங்க பக்கத்துல ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து அவரிடத்திலேயே பேசுங்கள். ஹல்லேலூயா. அவரிடத்திலேயே பேசுங்கள். அவருடைய பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் மட்டுமல்ல, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுவேன். அவரோடையே பேசுங்க. அதுதான் இந்த துதிக்கிற நேரம். ஹல்லேலூயா. எனவே நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண போகிறோம். அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் தியானித்து ஒன்னொன்னையா உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவரோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா. அவரோடு கூட பேசுகிற நேரம்தான் இந்த நேரம். இது ஆண்டவருக்கு பிரியமான நேரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் மகிமைப்படுகிற நேரம். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுகிற நேரம் உண்டென்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுகளையும் தேவனை ஆராதிக்கிற நேரம்தான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய மகிமையை நினைத்தவர்களாய், தேவன் செய்த நன்மையை நினைத்தவர்களாய் நம்மரோடு கூட நாம் பேசி பாடி கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நான் நன்றியோடு என் வாழ்நாள் எல்லாம் துதிப்பேன், உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் துதிப்பேன், உம் பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன்.
பேர் உண்மையாகவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது எனக்கு மகிழ்ச்சி பொங்குதுன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இதுவரை எதுக்குமே விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. மரணம் வந்தது, விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. திகில் வந்தது, விட்டு கொடுக்கல. தலைகுனிவு வந்தது, விட்டு கொடுக்கல. முதலாளிகளுக்கு முன்பதாக வெட்கம் வந்தது, விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்கல தானே. வியாதி வந்தது, வியாதியில தீங்குக்கு விட்டு கொடுக்கல. மறுபடியும் நம்மை தூக்கி எடுத்துட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா? பதில் கிடைக்காதது போல இருந்தது, வேண்டின ஜெபமெல்லாம் திரும்பி வந்தது போல இருந்தது, ஆனாலும் விட்டு கொடுக்கல. ஜெபத்திற்கு பதிலை கொடுத்து நம்மை தூக்கி எடுத்தாரே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இதுவரை உன்னை விட்டு கொடுக்காதவர் இனியும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டா. எத்தனை பேர் சொல்றீங்க இதுவரைக்கும் என்னை விட்டு கொடுக்கலப்பா? எத்தனை பிரச்சனை வந்தது, எத்தனை போராட்டம் வந்தது. மனுஷருக்கு முன்னால என்னை விட்டு கொடுக்கல, பிசாசுக்கு முன்னால என்னை விட்டு கொடுக்கல. ஆண்டவரே அப்பா, எனக்கு விரோதிக்கிறவர்கள் முன்பதாக, என் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக என்னை விட்டு கொடுக்கல. ஆண்டவரே, கொடுப்பது போல இருந்தாலும் என்ன திடீர்னு வந்து என்னை தூக்கி எடுத்தீரு. நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை சோதித்த போதும் விட்டு கொடுக்கல. அவனுக்கானதை ஆண்டவர் மலை மேலே நிறுத்தி வச்சு அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் மறந்த போதிலும் விட்டு கொடுக்கல. மறுபடியும் அவனை 2 பரிவாரங்களை மாற்றினார். ஹல்லேலூயா. யோசேப்பை குழியில் தூக்கி போட்ட போதிலும் கர்த்தர் விட்டு கொடுக்கல. அவனை மறுபடியும் ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தானியேலை சிங்கக்கபியிலே தூக்கி போட்ட போதிலும் ராஜாவுக்கு முன்பதாக விட்டு கொடுக்கல. கர்த்தர் உலாவி அவனை தூக்கி எடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அந்த தேவன் இன்றைக்கு உன் நடுவில் விளாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உனக்கு துணையாய் நிற்கிறார். இன்றைக்கு உனக்கு துணையாய் நிற்கிறார். விட்டு கொடுக்கவே மாட்டார். மகளே, ஆண்டவரை பார்த்து சொல்லி ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே.
ஆசீர்வதிக்கிறவரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே, என் நேசர் நீரே, என் நேசர் நீரே, என் நேசர் நீரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் நேசராய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், என் நேசர் சாரோனின் ரோஜா, என் நேசர் பள்ளத்தாக்கின் லீலி, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், என் நேசர் மருதோன்றி பொங்கத்து, என் நேசர் 10,000ங்களில் சிறந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராதா ராலா ராபா ஷாண்டா ராபா தோராபா. வேதத்திலே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 14வது வசனம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவன் இப்படியாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அவனுக்கு விரோதமாக 10 லட்சம் பேர் புறப்பட்டு வருகிறார்கள். ஒருத்தர் 2 பேர் வந்தாலே, ஆமாம், குடும்பத்தில் ஒரு ஆள் வந்தாலே திகச்சிடுறோம். 10 லட்சம் பேர் புறப்பட்டு வருகிறார்கள். இவன் 5,80,000 பேர் தான் இவனோடு கூட இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ஆசா ராஜா தன்னுடைய பலத்தை பார்க்கிறான், எதிரியின் பலத்தை பார்க்கிறான். எதிரியின் பலன் மிகவும் 2 மடங்கு அதிகமாக இருக்குது தன்னை விட. ஆனபடினாலே இவன் ரொம்ப கலங்கி போய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். கருத்தா ஜெபம் பண்ணுறான். ஒரே ஒரு ஜெபந்தான் ஆண்டவரை நேராக கீழே கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருத்தா ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் பலவீனந்தான்ப்பா, நான் பலவீனந்தான், நான் ஒன்றும் முடியாதவன் தான். ஆனால் பலவீனனுக்கும் பலவானுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. உமக்கு லேசானது. ஹல்லேலூயா. லேசான காரியம். அது மட்டுமல்ல, 2வது சொல்லுகிறான், எனக்கு துணையாய் நீர் நில்லும். ஹல்லேலூயா. 10 லட்சம் பேர் எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, எனக்கு துணையா நீங்க நின்னுட்டீங்கன்னா நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு துணையாக நீர் நில்லும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். 3வது சொல்லுகிறான், நான் உம்மை சார்ந்து ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே வருகிறேன், நீர் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரும். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், மனுஷன் உம்மை மேற்கொள்ள, தேவன் தான் மேற்கொள்ளணும். மனுஷன் எந்த அதிகாரமோ எந்த சட்டங்களோ தேவனுடைய வல்லமையை, தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எந்த சட்டமும் தேவ பிள்ளையை மேற்கொள்ள முடியாது, எந்த அதிகாரங்களும் தேவ பிள்ளையை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிருமையா, நான் தான் ஜெயிக்கணும், தேவ பிள்ளை தான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. இந்த 3 காரியத்தை நீங்கள் கருத்தாய் சொல்லி உங்கள் ஜெபங்களிலே ஜெபியுங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உடனே கர்த்தர் இறங்கி வந்து அந்த எத்தியோப்பியர் 10 லட்சம் பேரையும் முறியடித்து ஓட பண்ணினார். திரும்ப அவங்க வரவே இல்லையாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து பேசுங்க, ஆசாவின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறீர். நானும் உம்மை பார்த்து சொல்லுகிறேன், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். உதவி செய்வது, உதவியை அனுப்பி தருவது, உதவியை அனுப்பி தருவது லேசான காரியம். லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம். எனக்கு துணை நல்ல ஆண்டவரே, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதிரும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? சொல்லி இந்த பாடலை நாம் எல்லாரும் பாட போகிறோம். ஹல்லேலூயா. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். ஹல்லேலூயா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம்
சொல்லுவோம் மறுபடியும். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். எல்லாம் சொல்லுவோம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் பறிப்பனம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் பறிப்பனம் பெறுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். கட்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கட்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். சொல்லுவோம். கச்சாடி நீரை கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம். எல்லாம் சொல்லுங்க. எனக்கு அந்த காரியம், இந்த தேவை, இந்த தேவை, இந்த காரியம் எனக்கு லேசானதுப்பா. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம்.
எனவே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்கிற பாடலை பாடி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? மெய்யாகவே எனக்கு பயம் இல்லை என்று சொல்கிறவங்க எத்தனை பேர்? மெய்யாகவே எனக்கு சந்தேகம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமா இருப்பேன்னு படிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருப்பேன், எப்போது இனி நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சரி, எவ்வளவு விசுவாச பாதையில் அப்படி திகைத்து போனாலும் சரி, சந்தோஷமாகவே நான் இருப்பேன். மூஞ்ச வச்சிருக்க மாட்டேன், சிரிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், நான் சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷ
சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உராபால ரபா துராபால. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி சந்தோஷமா இருப்பேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் சந்தோஷமா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ராபாலாரா தூராபாலா ரபா தூராபாலா ரபோ லௌக தனாமரி யாக்குர பஹாந்தரிபி லிரிபி ஆதுரல ரபோ லேக மதுரல ரபா ஹம்தர பௌக்கரபாலா ரபா தூராபாலா ரபிதா ரபோ லௌதல ரிபி அப்போத ரபா ஷப லபா பாபா. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவனுடைய மகிமை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவன் உனக்கு துணையாய் நிற்கிறார் மகளே, பயப்படாது. உன் அருகிலே நிற்கிறார், உன் அருகிலே நிற்கிறார். தேவ பிரசன்னம் உன்னை மூடி இருக்கிறது, நீ அறிந்திருக்கிறாயே, இன்னும் நீ மகிழ்ச்சியாயிரு. ரபா லரா கதா ரபா லரா கது ரபல ரபல ரபா. ஆமேன். அப்படியே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தோஷமா வைங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாங்கள் வால்பாறையிலிருந்து வர்றோம். என் மகனுக்கு 35 வயசு வரைக்கும் திருமணமே ஆகாமல் இருந்தது. நாங்கள் எத்தனையோ நாட்கள் ஜெபக்குழுவில் கூட எல்லாரும் நாங்கள் இருந்த பகுதியில் எல்லாரும் ஜெபித்து வந்தார்கள். கல்யாணம் வரைக்கும் வந்து கூட அந்த கல்யாண திருமணம் தடைபட்டு போனது. 11வது மாதம் நான் இந்த ஜெபக்கூடிக்கு வந்தேன். ஐயா சொன்னது போல் எவைகளை இழந்தீர்களோ அவைகளெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னார். நான் 11வது மாதம் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போய் ஒரே வாரத்தில் என் மகனுக்கு ஒரு நல்ல பெண் கிடைச்சது. பெண் கிடைச்சா ஆண்டவருக்கே மகிமை உண்டாதாக நல்ல ஒரு திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தாலும் எனக்கு ஒரு இந்து பொண்ணு தான் கிடைத்தது. ஆனாலும் தேவனிடத்தில் செபம் பண்ணி கொண்டு போனோம். ஆனாலும் அந்த பெண் வீட்டார் எல்லாம் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடத்திக்கங்க, நீங்கள் கிறிஸ்துவ முறைப்படியே திருமணத்தை எல்லாம் நீங்கள் நடத்தி கொள்ளுங்க, நாங்கள் எந்த தடையும் செய்யவில்லை என்று சொல்லி அதே போல் நாங்கள் கிறிஸ்துவ முறைப்படியே அந்த திருமணத்தை நடத்தினோம். திருமண காரியத்தில் ஒரு பைசா கூட ஆண்டவர் என் கையில் இல்லை. ஆனாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து என் தேவன் அந்த திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தார். அதற்காக கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார். இந்த அம்மா பேர் ராணி. இந்த அம்மா வலசப்பாளையத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போயிருக்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அன்றைக்கி ஒன்றுமே இல்லை, ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த அம்மா மறுபடியும் நான் இங்கே வந்து ஆராதனைக்கு வந்துட்டு போகும்போது அந்த அம்மாவே கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, அன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணது எனக்கு நல்லா இருக்குது, மறுபடியும் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கீழே விழுந்திருந்தாங்க. அவங்க தலையில் பட வேண்டிய அடி, கை தான் அடிபட்டிருந்தது, இடுப்பெல்லாம். அதுக்கு ஒருபாடு நான் போய் எண்ணெய் பூசி அந்த அம்மாவுக்கு கையில் ஜெப எண்ணெய் இல்லை, எண்ணெயை எடுத்து நான் ஜெபம் பண்ணி அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு போட்டு வந்தேன். அவங்க காணிக்கை கொடுத்து விட்டாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரமாக வந்தாங்க, அவங்க விதவையாக இருந்தாங்க. அதனால் அந்த காணிக்கையை நான் இங்கே கொண்டாந்து ஐயாட்ட கொடுக்காம அந்த அம்மாவுக்கே அந்த காணிக்கையை கொடுத்துட்டேன். அந்த அம்மா மறுபடியும் அந்த அம்மா என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கெட்டோட வைக்கிற ஜெபத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், முதல்ல போய் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. அப்போ நான் இன்னும் ஏசப்பா நம்மள காலையிலே எழுந்திரிச்சு போக சொல்கிறாரு, எங்கே போக சொல்கிறாரு அப்படின்னு. நீ அந்த வீட்டுக்கே போயிட்டு வாமா, காலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு வாமா 2 வீட்டில் அப்படின்னு போனேன். போய் அந்த அம்மாட்ட போய் கொடுத்தேன். நான் வர்றேம்மா அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தேன். அதேமாதிரி இன்னொரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த அம்மா குறி கேட்குற மாதிரியே எங்கிட்ட ஏசப்பாட்ட கேட்டு சொல்லுங்கள். நான் சொன்னேன், எங்களுக்கு குறி சொல்கிற ஏசப்பா இல்லை, அவர் சொன்னதை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விட்டேன். அவங்க வீட்டில் நேற்று தென்னை மரத்தில் ஏறினவங்க வலிக்கு கீழே விழுந்து அவங்க இடுப்பில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட காலையில் தக்காளி கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு, சபையில் கொண்டே தக்காளியை கொடுத்துருங்க, அந்த ஐயாவுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அபகுக்கு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம்
3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும். அது தாமதித்தாலும். அதற்கு காத்திரு. அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை குறித்த ஒரு தரிசனம், உன்னை குறித்த ஒரு தேவனுடைய ஒரு நோக்கம், ஹல்லேலூயா, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது முடிந்து போகவில்லை. அருமையான தேவனுடைய மகளே, நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறேனே, எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையே, எனக்கு நன்மை கிடைப்பது போல தெரியலையே என்று சொல்லி நீ திகைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குரிய தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் வரும். அதற்கு காத்திரு. நிச்சயமாய் வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நம்மளை குறித்த நமக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் டாக்டர் ஆவேன், நான் இப்படி தான் இன்ஜினியர் ஆவேன், நான் இப்படி தான் வருவேன், எதிர்காலத்தில் நான் இப்படி இருப்பேன், இப்படி வீடு கட்டுவேன், இப்படி கல்யாணம் முடிப்பேன், இப்படி நான் உயர்ந்திருப்பேன், இப்படி நான் மேன்மையாக இருப்பேன் என்று நம்மை குறித்ததான நோக்கங்கள் இருக்கும். ஆனால் இவைகள் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கை குறித்ததான தரிசனம், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிறதான அந்த பந்தத்தை குறித்ததான ஒரு தரிசனம், எல்லாவற்றையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் கூடி வருகிற சபையை குறித்ததெல்லாம் இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே காலத்துக்கு தக்கன ஆண்டவர் சில தரிசனங்களை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த கடைசி காலங்களிலே சபையை குறித்ததான ஒரு தரிசனம் ஆண்டவருக்கு உண்டு. உன்னை குறித்த ஒரு தரிசனம் உண்டு. மொத்தத்தில் சபையை குறித்ததான ஒரு தரிசனம் உண்டு. சபையை குறித்த தரிசனத்தை குறித்து அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அடுத்தது, அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கடைசி காலத்தில் சபையை குறித்ததான தரிசனம். சபையை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லார் மேலேயும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியை ஊற்றுவது மட்டுமல்ல, குமாரரும் குமாரத்திகளும், எல்லா டீனேஜ் பிள்ளைகள், எல்லா சின்ன பிள்ளைகள் மேலே கர்த்தர் தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தீர்க்க தரிசனங்களை காண்பார்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். எதிர்காலத்தை குறித்ததான தரிசனை அடைவார்கள். மூப்பர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து, தங்கள் காலங்களை குறித்து, தங்கள் எதிர்காலங்களை குறித்ததான சொப்பனங்களை காண்பார்கள். எத்தனை பேர் கண்டுகிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை மூப்பர்களுக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை வாலிபர்களுக்கு கர்த்தர் எதிர்காலத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். எத்தனை சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிறது. அதை வாஞ்சியுங்கள். இந்த நாட்களிலே தேவனுடைய தரிசனம், சபையை குறித்ததான தரிசனம் அதுதான். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அதற்கு காத்திருக்கும் போது, அதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம், சபையாராகிய நாம் இந்த தரிசனத்துக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி இந்த தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு என்னுடைய சபை நடுவிலே உங்கள் மத்தியிலே விளாவிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய மகளே, உன்னை குறித்த தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. உன்னை குறித்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் எதிர்கால பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு நிச்சயமாக ஒரு தரிசனம் உண்டு. அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தரிசனம்
முடிந்து போகவில்லை. ஐயோ, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், வாக்கு நிறைவேறலையே, நான் என்ன செய்யன்னு கலங்காத. உன்னை குறித்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது உன்னை குறித்த தரிசனம், உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நினைக்கலாம், நான்லாம் என்ன ஒரு எறும்பு மாதிரி, அது கூட கிடையாது, ஒரு சின்ன ஆள், எனக்கு என்ன தரிசனம், என்ன குறித்து என்ன தரிசனம் ஆண்டவருக்கு இருக்க போகுது. ஆண்டவருக்கு முன்னால் எறும்புனாலும் சரி, யானைனாலும் சரி, ஆண்டவருக்கு முன்னால் அவருக்கு முன்பதாக அது சிருஷ்டி தான். ஹல்லேலூயா. ஆமாம், எறும்பே இருக்கிறமேனே பயப்படக்கூடாது. ஆனால் எறும்பு என்ன செய்யும்? யானையை கடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? எறும்பு யானையை கடிக்க முடியுமா முடியாதா? எறும்பு யானையை கடிக்க முடியும், ஆனால் யானை எறும்பை கடிக்க முடியுமா? அப்போ எறும்புக்குன்னு ஒரு பலம் இருக்குது. ஹல்லேலூயா. யானைக்கு இல்லாத பலம் கூட எதுக்கு இருக்குது? எறும்புக்கு இருக்குது. யானையால் செய்ய முடியாததை எறும்பால் செய்ய முடியுது, எறும்பால் செய்ய முடிகிறத யானையால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர். நீ சின்னவன் என்று எண்ணாதே, நீ சிறு பிள்ளை, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் என்ன ஒரு தூசி, நான் என்ன ஒரு எறும்பு போல இருக்கிறேன், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன தரிசனம் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக உன்னை குறித்தும் ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை குறித்து அந்த தரிசனத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே வாசிக்கிற 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம். சமயக்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்றாரு. 3வது வசனத்தை, இந்த சம்பவம் என்னன்னு நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். 3வது வசனம், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் போதும் கழுதையை தேட புறப்பட்டு போனான். 10வது வசனம், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். கழுதையை தேட போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். தேவ மனுஷன் இருந்த பட்டணத்துக்கு போகிறார்கள். 15வது வசனம், சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, சவுல் அந்த பட்டணத்துக்கு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயே சாமுவேல் என்ற தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் பேசுகிறார். நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். இந்த கழுதையை தேடி வந்து கொண்டிருக்கிற இந்த சவுலை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஜனத்தை கடாட்சித்தேன். எனவே இந்த சவுலை என் ஜனத்தை அந்த பெலிஸ்தரின் அதிபதியிலிருந்து மீட்கும்படியாக இவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் என்று ஒரு நாளைக்கு முன்னாலேயே ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசியிருந்தார். ஒரு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் சவுலுக்கு கழுதை காணாமல் போகுது. அந்த கழுதையை தேடி தான் என்ன செய்கிறான்? அந்த சாமுவேலிடத்தில் வந்து சேருகிறான். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், நீ கழுதையை தேடி வந்திருக்கிறாய், இதோ உனக்கென்று நான் எடுத்து வைத்திருக்கிறதே, இது உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தனையோ ஜனங்கள் வந்து அந்த விருந்திலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் இந்த காரியம் உனக்கென்று எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது உனக்காக குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது, இது உனக்கென்று எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னத்தை தேடி போனாலும், கழுதையை தேடி போயிருக்கீங்களோ, வீட்டை தேடி வந்திருக்கீங்களோ, அல்லாட்டில் பொருளை தேடி வந்திருக்கீங்களோ, வேலையை தேடி வந்திருக்கீங்களோ, அல்லாட்டில் வேறு ஏதாவது ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறீங்களோ, நீங்கள் எதை தேடி வந்தாலும் கர்த்தருக்கு உங்களை குறித்த ஒரு எதிர்கால ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இது உனக்கென்றே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் ஒரு நாளும் பொய்க்காது, நிச்சயமாக அது நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனத்தை அடையும்படியாக தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குன்னு கட்டாயம் ஒரு வழியை ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்கள் யார்? நாம் அறிக்கையிட்டது போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், நீ தேவனால் அழைக்கப்பட்டவன், நீ தேவனுக்கு உரியவன். ஹல்லேலூயா. எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு தனி உண்டு. ஒருவர் ஒரு 3 கழுதையை கூட்டிகிட்டு போனாராமா. அந்த 3 கழுதையும் கூட்டிகிட்டு அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, அவங்களோடு கூட பேசும்படியாக அந்த கழுதையை கட்டினாராம். அப்புறம் 2 கழுதையை மரத்தில் கட்டினார். 3ஆவது கழுதையை கட்டுறதுக்கு எடுத்தார், கயிறு பத்தலை. உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த கழுதை என்ன செய்யலை? கட்டலை. ஆனால் என்ன செஞ்சார்? கட்டினது போல் அந்த பாசாங்கு செய்தார். அந்த கழுதை என்ன செஞ்சிருச்சு? கட்டப்படலை. ஆனால் என்ன பண்ணிடுச்சு? அப்படியே 2 கழுதையை பார்த்தது. அது கட்டியிருக்கிறத பார்த்த உடனே, ஓ நம்மளையும் இப்படி தான் என்ன செஞ்சுருக்காங்க? கட்டியிருக்காங்க. அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? அசைய முடியாது. அதனால் நம்மளால் நடக்க முடியாதுன்ட்டு அது அப்படியே நின்று கொண்டது. பிற எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவர் வந்து மறுபடியும் 2 கழுதையும் என்ன செஞ்சார்? அவுத்தார். அவுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த 2 மட்டும் போச்சு, இது என்ன செஞ்சது? நின்றுக்கிட்டே இருந்தது. உடனே அவர் திரும்பி பார்த்தார். ஓ நான் கட்டின மாதிரி பாசாங்க செஞ்சேன், அவுக்கிற மாதிரி செய்யலை வந்துட்டு மறுபடியும் அவுக்கிற மாதிரி பாசாங்க செஞ்சார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிச்சு? அது அவர் பின்னால் வந்ததான். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு நானும் அவங்கள மாதிரி தான், நானும் எல்லாரையும் மாதிரி தான், நானும் எல்லாரையும் போல தான். கட்டப்பட்ட கழுதை இல்லதல்ல, நீங்கள் அவிழ்க்கப்பட்ட கழுதை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய நாமத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று விசேஷித்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னும் உன்னை குறித்ததான ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகனே, உன்னை குறித்ததான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த காலத்தில் டக்குன்னு பற்றிக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. யாபேசை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேஸ் அவனுடைய தாய் அவனை துக்கத்திலே பெற்றாள் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயர் வைத்தாலாம். உடனே அவன் துக்கம் அவன் நினைத்தான், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் துக்கம்தான், எனக்கு விதியே என்னது, நான் துக்கமாக தான் இருக்கணும், நான் கஷ்டத்தில் தான் போகணும், நான் கவலையில் தான் போகணும், நான் பிரச்சனையில் தான் போகணும் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி அவன் வாலிப வயது வரைக்கும் வந்தான். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே டக்குன்னு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. என்ன செய்தான்? ஆண்டவரே என்னை வாசியுங்கள். 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று. அதற்கு விலக்கி காத்தருளும். இந்த 5 காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பாருங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த வசனத்தின் முன்னால் பகுதியில் பார்க்குறோம், யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. துக்கமாக இருந்தவனுடைய வாழ்க்கை கனம் பெற்றதாக மாறினது என்னன்னா, அவன் அந்த காலத்தில் சரியாக ஜெபம் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குன்னு வைக்கப்பட்ட தரிசனம் உனக்கு தான் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த வேதம் முழுவதுமே ஒன்று, ஆண்டவர் எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறார்? காலத்தின் அடிப்படையில் தேவன் விரைந்து செயல்படுகிறார். இன்னொன்று, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே அவர் கிரியை செய்கிறார். இந்த வேதம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிப்பீர்கள். ஆனால் ஒன்று, அது முழுவதும் காலத்தின் அடிப்படையிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று, அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே டர்ன் பண்ணிட்டார் யாபேசனுடைய வாழ்க்கையை. ஹல்லேலூயா. அவனுடைய துக்க வாழ்க்கை மாறி சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாற்றினாராம். ஹல்லேலூயா. உனக்குரிய தரிசனம், நீ கனம் பெற்றவனாய் வாழணும்.
உனக்குரிய தரிசனம் நீ மதிப்புள்ளவளாய் மாறணும். ஹல்லேலூயா என்பது தான் தேவனுடைய விருப்பம். அதை அடைந்து கொள்ளத்தக்கதாக ஒன்று, நீ அந்த நேரத்தில் சரியாக ஜெபம் பண்ணிடு, சரியாக அந்த காலத்தை பயன்படுத்திக்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை குறித்தது எபேசியர் எழுதின புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க வாசியங்கள் 5வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, ஆனபடியினாலே ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, காலம் பொல்லாதது, இந்த காலங்கள் எல்லாம் பொல்லாத காலம். அதனால நீ இந்த காலத்துல கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கோ, கவனமா நட. ஹல்லேலூயா. கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இன்னொன்று, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்துகொள். இந்த நாட்கள் பொல்லாத காலமாக இருக்கிற அப்படின்னால எல்லாம் போகிற போக்கு கூட போகிறதுக்கு ஆண்டவர் ஒன்றை தெரிந்து கொள்ளலை. நின்று என்னுடைய காலம் என்ன, என்னுடைய தரிசனம் என்ன, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் என்ன, அதை உணர்ந்து கொள்ளும்படியா தேவ சமூகத்திலே காத்திரு, விழுந்து கெட. தேவ சமூகத்திலே பயத்தோடும் உபவாசத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனிடத்தில் தேடி அதை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே நான் சின்ன வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அப்படின்னாலே என்னுடைய யூத்து, நான் நர்சிங் காலேஜிலேருந்து வந்த நாட்கள், அப்பொழுது மிகவும் துக்கமான நாட்கள். சரி, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், மிஷினரியாக ஊழியத்துக்கு போயிடுவோன்னு சொல்லி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுடைய வீடு எங்கள் வீட்டு பக்கம் தான், லெட்ரு போட்டேன். அங்கேருந்து எனக்கு மிஷினரி ஊழியத்துக்கு அழைப்பு வந்துருச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன், சரி ஊழியத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு, நான் ஏற்கனவே சண்டே கிளாஸு மற்ற சின்ன சின்ன ஊழியங்கள் செய்து கொடுக்குறேன், ஊழிய வாஞ்சி அதிகமாக. அப்போது எங்கள் சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஆண்டவர் மேலே அழைப்பு வச்சுருக்கிறாரு, ஆனால் என்ன ஊழியம்னு சொல்லி நீ என்ன செய்ய, ஜெபம் பண்ணி தெரிஞ்சுக்கோ. சும்மா அங்கே இங்கேயும் அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்போம், அங்கேயும் சும்மா ஓடாதீங்க, உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்ய, உனக்குன்னு ஆண்டவர் என்ன ஊழியம் வச்சுருக்கிறாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். நான் 3 நாட்கள் உபவாசம் போட்டேன், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். எனக்கென்ன நீர் என்ன ஊழியம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு சரியாக காண்பித்தார். சபையில் ஒரு பெரிய நீல சபையில் பாய் போடுறது போலவும் ஆண்டவர் லூக்கா 1:9 ஐயா வசனத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே வாரத்தில் அந்த எனக்கு கொடுத்த வசனம் விஸ்வவாணியில் அன்றைக்கி ரேடியோலையும் பேசப்பட்டது. அதே வசனத்தை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன செஞ்சாங்க, பாஸ்டர் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்டது. எனவே கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார் அடையாளங்களோடு கூட. உனக்கு என்ன ஊழியம்தான், ஆசாரிய ஊழியம், சபையின் ஊழியம், போதக ஊழியம் தான் உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வச்சிருக்கிற மிஷினரி ஊழியம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசினார். அதே போல் தேவனுடைய பிள்ளையை உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு தரிசனம் ஆண்டவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தரிசனத்துக்காக உபவாசித்து ஜெபியுங்கள், காத்திரு. அந்த வசனத்தை வாசிங்க திருப்பமா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். வேத புஸ்தகத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் குறித்து ஒவ்வொரு தரிசனங்களை அந்தந்த காலங்களிலே சரியாக எடுத்து பயன்படுத்தினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்து வர வேண்டும் என்கிற தரிசனத்தை 80 வயசில் கூட ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து பார்க்குறோம், எஸ்தர் ராஜாத்தை குறித்து பார்க்கும்போது அவள் வாலிப வயசுலேயே யூதருக்கு ரட்சிப்பை தர வேண்டும் என்று சொல்லி வாலிப வயதிலேயே கர்த்தர் அவளை குறித்த தரிசனத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா.
சிம்சோனை பார்க்கும்போது பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் அவனை குறித்த தரிசனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஹல்லேலூயா. இவன் பெலிஸ்தர்களிடத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பான் என்று சொல்லி அவருக்கென்று அவர் வைத்திருக்கிற குறித்த காலத்திற்கென்று தரிசனம், உன்னை குறித்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலையில் நம்முடைய நோக்கம் என்னவா தான் இருக்கும், கிணத்துக்கிட்ட வர்றதா தான் இருக்கும். ஆனால் கூகுள் போட்டு பார்த்தா அது எங்கே காமிக்கிறது, டைவர்ட் பண்ணி விடுது. சில வேலைகளில் பிசாசானவன் நினச்சிவான் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஹல்லேலூயா. அங்கங்கே அதுக்குனால என்ன பண்ணணும், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினாலே உங்கள் வாழ்க்கையில் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆமென். திருப்பமாய் அதை வாசியுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்படியோ சுத்தினால் வந்தா போதும். ஆமா, இங்க வந்து சேர்றதுக்குள்ள என்ன செஞ்சிடும், எல்லா வர்ஷிப்பும் எல்லா ஆராதனையும் முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகளை அங்கேயே என்ன செய்யறான், பிசாசனம் உங்களை டைவர்ட் பண்ணி அதை திருப்பி விட்டுருவான். இன்றைக்கி அப்படித்தான் உலகத்தில் நிறைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இதில் நினச்சி நீங்கள் அடைய வேண்டிய கோலை, நீங்கள் அடைய வேண்டிய தரிசனத்தை டைவர்ட் பண்ணும்படியாக பிசாசானவன் ஆங்காங்கே காத்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் தான் நின்று கவனித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், நின்று கவனித்து கேட்டு கவனிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் இப்படி போயிட்டு இருக்கிறதே, இதனுடைய நிலைமை என்ன ஆகும், நான் நிற்கிறேன் கொஞ்சம், நான் ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறேன், கொஞ்சம் கவனிக்கிறேன், ஆண்டவரே என்ன என்று கேட்கிறேன், யாபேசை போல கேளு, எனக்கு இப்படி பண்ணுங்க ஆண்டவரே. கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், இல்லை இந்த நோக்கம் அல்ல, இதை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சவுல் கழுதையை தேடி போகிறான். அங்கே ஆண்டவர் அவனுக்காக ஏற்கனவே ராஜ பதவியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கென்று தேவனுடைய நோக்கத்தை இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்னும் அந்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், ஒரு முறை அவருக்கு தரிசனம் கிடைத்த போது பவுல் சொல்லுகிறார், நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. 26 அப்போஸ்தலர் 26:19 வாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நான் ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு எனக்கென்று ஒரு பரம தரிசனம் உண்டு, எனக்கு ஒன்று லக்கம் உண்டு, எனக்கென்று ஒரு லோக்கம் உண்டு, எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு சித்தம் உண்டு, அந்த சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. குறித்த காலத்தை தவற விட்டுறக்கூடாது. ரெண்டாவது, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குன்னு வைத்திருக்கிற தரிசனத்துக்கு உடனே கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கணும். கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் அதை கொடுப்பார். மரியாள் இடத்தில் தேவதூதன் வருகிறான், வந்து திடீரென்று வந்து சொல்லுகிறான், உன்னிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், உன்னுடைய கற்பம் பாக்கியம் உள்ளது, நீ கர்ப்பவதி ஆகியிருக்கிறாய் என்று சொன்ன உடனே அவள் என்ன செய்தாள், நடுங்கி திகைத்து, ஐயோ நான் ஒரு வாலிப பெண்ணாயிட்டேன், நான் கர்ப்பவதியா அப்படின்னு திகைக்கிறா. ஆண்டவர் சொல்கிறாரு, இது உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உன்னுடைய வயிற்றில் பிறக்கிறார். இவள் சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு இல்லை, கொஞ்சம் கல்யாணம் ஆன பிறகு நான் என்ன செய்கிறேன், யோசேப்பை சமாளிச்சுட்டு நான் வேணால் என்ன செய்கிறேன், கர்ப்பமாயிக்கிறேன் சொல்லலை. உடனே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தரிசனம் வந்த உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. 1:38 வாசியங்கள். லூக்கா 1. மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய தரிசனத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது தானே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குன்னு நான் வைத்திருக்கிற தரிசனத்தை, சவுலே வா, உனக்குன்னு நான் ராஜ பதவி வச்சுருக்கிறேன்ப்பா, நான் முன்னந்தொடைய எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவரைக்கும் ஜனங்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க, ஆனாலும் இதை மட்டும் ஸ்பெஷலாக
உனக்குன்னு நான் வச்சிருக்கதேன், அது உனக்குன்னு குறிக்கப்பட்டிருக்கிறது, அது வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஐயோ என்னை விட்டு கைவிட்டு போயிடுச்சோ, என்னை விட்டு போயிடுச்சோ, எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துட்டனோ, என்னை விட்டு போயிடுச்சோன்னு நீ கலங்காத. இல்லை இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உன்னை குறித்த ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் மகளே, நீ பயப்படாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு நீ ஏன் பிடிச்சதோ பிடிக்கலையோ, தேவன் உன்னோடு கூட பேசும்போது, ஆமாம், தேவன் உன்னோடு கூட இடைப்படும் போது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த சர்ச்சில் வாலிபர்களாமே நாங்கள் பேசிக்குவோம். ஏன்னா வேலை பார்த்துட்டு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். போய் யாருக்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது, காணிக்கைக்காக நிற்கக்கூடாது. அதுதான் நாங்கள்லாம் பேசி எல்லாரும் தெரிந்து கொண்டது, எல்லாரும் அதான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், இல்லை இல்லை, என்னுடைய தரிசனத்துக்கு நீ வா, என்னுடைய நான் உனக்கு கொடுக்கறத வச்சு நீ என்ன செய்ய, நீ சாப்பிடு, நீ போஷிக்கப்படுவாய் என்று ஆண்டவர் அழைத்தார். அதே போல் தான் தரிசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு பிடிச்சதாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, தேவன் திட்டம் கொண்டுட்டா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் வைத்துட்டா, அதுக்கு உடனே கீழ்ப்படிய நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும்போது வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசியங்கள் 10-11 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், நீடித்த நாளாய் நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார், கர்த்தர் அவரை பாடுகளுக்கு உட்படுத்த சித்தமானார். அவரோ சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்தார். ஹல்லேலூயா. பாடுகள் கொஞ்சம்தான், அவர் ஆசீர்வாதம் நீடித்த நாட்களாய். ஹல்லேலூயா. ஆமென். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். இன்றைக்கு எத்தனை மணி நேரங்கள் இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குவதற்கு அவர் சம்மதிக்கவில்லை என்றால் இன்றைக்கு இத்தனை ஜனங்களை பார்த்திருக்கவே முடியாது. புறஜாதிகள் கூட்டம் இத்தனையாய் ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் சேருவதை பார்த்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய மகளே, கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது பாடுகள் ஆனாலும் சரி, அது கர்த்தர் நொறுக்க சித்தமாக இருந்தால் சரி, அது பின்பதாக அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோமே. ஹல்லேலூயா. இத்தனை நாட்களாய் கர்த்தர் ஒவ்வொரு இனி வரப்போகிற சந்ததியை பார்த்து என்ன செய்வார், ஐயோ இந்த பிள்ளைகளை நான் பாதாளத்திலிருந்து மீட்டு விட்டேனே, இந்த பிள்ளைகளை பாதாளத்திலிருந்து மீட்டு விட்டேனே, ஐயோ நான் பட்ட பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் தெரியும் 10 மாதம் பட்ட பாடலாம் என்னது ஒன்றும் இல்லைன்னு. ஆமாம், முதல்ல என் மகா இதோட முடிஞ்சது, இனி குழந்தையே நினச்சக்கூடாது, பெறக்கூடாது, அச்சா பிச்சாம்மா. இப்போ சொல்கிறா எனக்கு இன்னும் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி நினச்சிடுறாங்க, ஆசைப்பட்றேன். காரணம் என்ன, அந்த பாடுகள் எல்லாம் அந்த குழந்தை முகத்தை கண்ட உடனே என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கடந்து போயிட்டு இருக்கிற பாடுகள் எல்லாம் உன்னுடைய சந்ததியை கண்டு நிலைத்திருப்பாய். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை முழுக்கும் ஒரு பிரச்சனை போராட்டம் வந்துட்டுனா உன்னுடைய சந்ததியில் கர்த்தர் எடுத்து உயர்த்துவதையும் மேன்மைப்படுத்துவதையும் நீ கண்டு பூரித்து நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டான். ஹல்லேலூயா. ஆத்மா வருத்தம், அதுல என்ன பலன் இருக்கு வாசிங்க. அடுத்து, ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அக்கிரமக்காரர்களை எல்லாம்
எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு பங்காக கொடுக்கிறார். பலவான்களை அவர் தமக்கு பலவான்களை எல்லாம் கொள்ளையாக பங்கிட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆமா, எங்க கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமான போது அதற்கு ஒப்பு கொடுத்தபடினாலே, அந்த பாடுகளுக்கும் உத்தரவத்துக்கும் ஒப்பு கொடுத்தபடினால, ஒன்று அவர் என்ன செய்தாராம், சந்ததியை கண்டு நிலைத்திருப்பார். ரெண்டாவது அக்கிரமக்காரர்களை பங்காக கொடுக்கிறார். அடுத்து சொல்றார் பலவான்களை கொள்ளையாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தில் தன் ஆத்துமாவை ஊற்றினபடினாலே, பிதாவின் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தர் இதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய பாடுகள் எல்லாம் சும்மா லேசானது அல்ல, அதற்கு பின்பதாக ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்த பாடுகள் எல்லாம் சும்மா ஆண்டவருக்காக நீங்கள் சகிக்கிற பாடுகள், ஆண்டவருக்காக நீங்கள் கடந்து வருகிற பாடுகள் எல்லாம் சும்மா கடந்து போகிறதில்ல. அதுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு. பலவான்களை கொள்ளையாக கொடுக்கும்படியாக இந்த பாடுகளுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். மகளை நீ திடன்கொள், மகளை நீ பலன்கொள், இவையெல்லாம் உனக்கு பலனாய் மாறும். ஹல்லேலூயா. ஆத்துமா வருத்தப்படுகிறதா? ஆத்துமா வருத்தத்தில் ஒன்று இருக்கிறார். இவை எல்லாம் கர்த்தர் உனக்கு பலனாய் மாற்றி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகளே, உன்னை குறித்து தரிசனம் இல்லாமல் இல்லை. அநேகரை தாயின் கருவிலிருந்தே பிரித்தெடுக்கிறார், அநேகரை வாலிப வயதிலே பிரித்தெடுக்கிறார், அநேகரை வயதானதுக்கு அப்புறமாக பிரித்தெடுக்கிறார். எந்த வயதானாலும் எந்த சூழ்நிலையானாலும் உன்னை குறித்த தரிசனம் தேவனுக்கு உண்டு. உன்னை குறித்த ஒரு திட்டம் தேவனுக்கு உண்டு. உன்னை குறித்த ஒரு நோக்கம் தேவனுக்கு உண்டு. அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும். உன் குடும்பத்தை குறித்த ஒரு தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. உன் எதிர்கால பிள்ளைகளை குறித்த எதிர்கால தரிசனம் ஆண்டவருக்கு உண்டு. அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும். அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் வாலிப மகளே, உன்னை குறித்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காத்திரு. அது பொய்க்காது, நிச்சயமாக அது வரும். அதற்கு ஒப்புக்கொடு. அது என்னவானாலும் ஒப்புக்கொடு. தேவனுடைய தரிசனம் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை குறித்த தரிசனம், என் குடும்பத்தை குறித்த தரிசனம் என்னில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி:
IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.